நாம இப்ப இருக்கிறது மெட்டிஒலி சீரியல் ஷூட் பண்ண வீட்டில். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பணம் பெண் பாசம், நாளெல்லாம் பௌர்ணமி, நட்புக்காக, பாலாபிஷேகம், கை கொடுக்கும் கை, வேலைக்காரர், தாய் மீது சத்தியம், ஆடு புலியாட்டம். கல்யாணம் ஆகும்போதே அவங்க பார்க்கும் போதே அதான் சார் சொன்னாங்க, மெட்டிஒலி வீடு தான் நீங்கள் வாழ போகிற வீடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 5 அக்கா தங்கச்சிங்க ஞாபகம் இருக்கா? 5 பேரும் என் பொண்ணுங்க தான். அதுங்க போஸ் தங்க கட்டி அந்த பிள்ளை வந்ததே. இன்னைக்கு நான் அந்த மெட்டிஒலியில் அந்த 5 பொண்ணுங்களை பார்த்தேன்டா, தாத்தா வேஷம் போடுறாரு அவரெல்லாம் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லும்போது என்னையும் கூப்பிட்டு போக வேண்டியதுதான்டா. நானும் இப்படி எல்லாம் அழுதுகிட்டே போனாங்க. ஒருத்தரும் சந்தோஷமா போகல. பூசணிக்காய் உடச்சிட்டு அந்த சீரியல் எடுக்கும் போது உட்காந்து பார்த்ததுலாம் ஞாபகம் இருக்கு. டைரக்டர் இருந்துட்டு விஜய் இங்கே தான் காரை நிறுத்துவார். புள்ள ஊஞ்சல சாவித்திரி அம்மா வந்துட்டா காலில் தங்கத்தில் மிட்டி வச்சு வந்த உடனே அவத்து எங்க கிட்ட. நாங்க இங்க பிறந்தது ட்வின்ஸ். அந்த கதையிலுமே ஒரு ட்வின்ஸ் பிறப்பாங்க. ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்கேயும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. அந்த நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இப்போ கூட என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டிஒலி தான் பார்த்துட்டு இருப்பேன். அன்பு வணக்கங்கள். நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் மிக முக்கியமான ஒரு இடம். தமிழக தாய்மார்களுடைய நெஞ்சத்தில் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு வீட்டில் தான் நான் இருக்கேன். என்னடா ரொம்ப ஹைப்பு கொடுக்குறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? 2002 ஒளிபரப்பான மெட்டிஒலி அப்படிங்கிற சீரியல். அந்த சீரியல் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கேட்டால் கூட நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸை அப்படி கண்ணுக்கு முன்னாடி சட்டுன்னு கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு காத்திரமான சக்தி அந்த மெட்டிஒலி சீரியலுக்கு உண்டு. சென்னை கெருகம்பாக்கத்தில் சிதம்பரம் அவருடைய வீடாக காட்டப்பட்ட அந்த வீட்டில் இருக்கோம். வாங்க பார்க்கலாம். அம்மா வணக்கம். இப்போ மெட்டிஒலி சீரியல் உங்க வீட்டில் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங் நேரங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மெட்டிஒலி சீரியல் உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம்? டெய்லி வாரம் 4 நாள் வருவாங்க, எடுப்பாங்க. நைட்டெல்லாம் கூட போவோம். அது டைரக்டில் ஒரு திருமுருகன் திறமை. அது எல்லா நடிகர்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் என் குழந்தைங்க மாதிரி தான், என் மக்கள் மாதிரி தான். இன்னும் நான் என்ன இப்போ வந்ததே நான் ஆசீர்வாதம் தான் உள்ளே வருவாங்க. அது மெட்டிஒலி சீரியல் தான் 5-6 வருஷம் போச்சு. எல்லாம் ஒவ்வொன்று போச்சு. அந்த 5 அக்கா தங்கச்சிங்க ஞாபகம் இருக்கா? 5 பேரும் என் பொண்ணுங்க தான். அதுங்க போஸ் தங்க கட்டி அந்த பிள்ளை வந்ததே ஆசீர்வாதம் தான் உள்ளே வரும். எங்கன்னா வந்தவன் அம்மா சாப்பாடு போட்டு என்னை வளர்த்த அம்மானு ஃபோனில் பேசும் என்னாண்ட. அது காவேரி வரும், அம்மா மாங்காய் செய்யணும், அம்மா இத்தை செய்யணும், அத்தை செய்யணும். நாங்கள் அப்பத்துலேருந்தே எங்களுக்கு பழக்கம். அங்கே தோசை விட்டு கொடுப்போம், எல்லாம் செய்வோம். அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். பண்ணையார் வீடுன்றது புக்கிலே இருக்கும். பால் அபிஷேகம் எடுத்து வேன் எடுத்துமோ எங்களை காமிச்சிட்டு தான் அப்புறம் தேட்டரிலே போட்டாங்க. இந்த வீட்டு வாசல் SGRன்னு எழுதியிருக்கலாமா? எங்கள் மாமனார் SGR. எங்கள் பாத்திரம் நாங்கள் நடக்கிறது எல்லாம் அவர் பேர் தான். எல்லாமே எங்கள் குடும்பம் SGR தான். அதுதான் எங்களுக்கு ராசியானது. ரெட்டியார் வீடுனாலே ராசி தான். இன்றைக்கும் அப்படி தான் ஓடுது. ஒரு குத்தனை வந்தால் கூட யாரும் காலி பண்ண மாட்டாங்க. ஸோ 2002 ஒளிபரப்பான இந்த மெட்டிஒலி சீரியல் 811 எபிசோடுகளை கடந்து ரொம்ப தமிழக மக்களுடைய நெஞ்சத்தில் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு நெடுந்தொடராக அந்த காலத்தில் இருந்தது. மெட்டிஒலி சீரியலுடைய நிறைவு விழாக்கு ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. அதில் முத்தமிழறிஞர் கலைஞரே அவர் மெட்டிஒலி சீரியலோட ஃபேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. பட்டிமன்றம் அந்த காலத்தில் நடக்கக்கூடிய பட்டிமன்றங்களை கூட பட்டிமன்ற ராஜா சார் சொன்னது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. தமிழக வீடுகளில் மெட்டிஒலி சீரியலோடைய ஒலி கேட்டாதான் வீட்டில் ரொட்டி ஒலியே கேட்கும் அப்படிங்கன்னு அவர் சொன்னதெல்லாம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த மெட்டிஒலி சீரியலில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த 5 அக்கா தங்கச்சிகளுடைய வளர்ந்த இடமாக காட்டப்படக்கூடிய அழகர் குளம் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம வீடை தான் நம்ம இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ அழகா அந்த காலத்தில் எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஊரை சுற்றி எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே இந்த வீடு மட்டும் அப்படியே பழமை மாறாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 168 வருஷம் பழமையான வீடு இந்த வீடு.
இந்த காலங்காலமாக அவங்க வந்து இந்த வீட்டை வந்து தங்களுடைய பூர்வீக வீடாக ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து விட்டுறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து இப்போ நான் இந்த காட்டக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா, சிதம்பரம் அவர்களுடைய அந்த வீட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே இந்த முற்றத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போவும் அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நடக்கக்கூடிய மெட்டிவலி சீரியலில் முக்கியமான ஒரு நிகழ்வு, அன்னைக்கு ஒரு முக்கியமான டிஸ்கஷன் நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த முற்றத்தில் வந்து எல்லாரும் இருந்து பேசுகிறதும், எனக்கே இங்கே வந்தப்போ என்னுடைய 90s கிட்டாக நான் வந்து ஒரு கூஸ் பம்பாக அப்படியே என்ன சொல்ல சிலிர்த்துக்குச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி மெட்டிவலி அப்படிங்கிறது தமிழர்களுடைய வாழ்வியலில் ஒரு மறக்க முடியாத ஒரு நெடுந்தொடர் படைப்பு. அம்மா, இப்போது இந்த மெட்டிவலி சீரியல் எடுத்தாங்க இல்லையா, சீரியல் எடுக்கப்போ அழகர் குளம்ங்கிற ஒரு கிராமமாக தான் இந்த வீட்டை காமிப்பாங்க. சுற்றி ஃபுல்லாக வயல் இருக்கும், பம்பு செட்டு அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு அடையாளமே தெரியலை, அப்படி ஒரு சிட்டியாக மாறிடுச்சு. அப்போ வில்லேஜ் தான், ஃபுல்லாக வில்லேஜ் மாதிரி மரங்க செடி கொடி இருந்துச்சு. எதிர்க்க பம்பு செட்டு தண்ணி போயிட்டே இருக்கும், அதில் லைட்டு மேலாம் குளிப்பாங்க. பசங்க டிராக்டர் நிற்க வச்சு அதில் நின்று வச்சு பாட்டு எடுத்தாங்க. திருமணம் சாரே அங்கே தான் குளிப்பாங்க. மெட்டிவலி சீரியல்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்ற விஷயங்கள் என்னென்னம்மா? சீரியல் வந்து ஆரம்பிச்சுட்டு போனார் திருமணம் சார். அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் ஒரு பேரன் பிறந்தான். அந்த வருஷம் 2வது, அந்த அடுத்த வருஷம் மெட்டிவலி ஆரம்பிச்சதுல இருந்து 4 பேரன் பிறந்துட்டான், ஒரு பேத்தி. அந்த 6 வருஷத்தில் இந்த குழந்தைங்க 5 குழந்தைங்க ஆச்சு. 5 குழந்தைங்களும் பர்த்டே கொண்டாடணும். அவங்க எல்லாம் வந்தாங்க, எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்க, நல்லா சந்தோஷப்பட்டு தான் போனாங்க. போகும்போது எல்லாம் அழுதுகிட்டே போனாங்க, எங்கள் வீட்டை விட்டு போகிறோமேன்னு. நாங்கள் ஃபேமிலியாக தான் இருப்போம், அவங்க கூடயே உட்காந்து சாப்பிடுவோம். எங்கள் பசங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு டிஃபன் வச்சுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. எங்கள் குழந்தைங்கள விட மாட்டாங்க, மடியில் உட்கார வச்சு தான் அவங்க ஷூட்டிங் எடுப்பாங்க. இந்த சீரியல் முடிகிறப்பமா ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கே வருத்தமாக இருந்தது. அப்போ இங்கே வந்து ஒரு குடும்பமாக உங்க கூட இருந்துட்டு அப்போ முடிஞ்சு போகிறப்ப உங்களுக்கு எவ்வளோ வருத்தம்? எப்படி எல்லாம் அழுதுகிட்டே போனாங்க, ஒருத்தரும் சந்தோஷமாக போகல. பூசணிக்காய் உடச்சிட்டு ரொம்ப. அப்புறம் ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். யார் ட்ரெஸ்ஸு கூட இன்னும் இருக்கிறாங்க, அவங்களும் அடிக்கடி ஃபோன் பண்ணி எங்கள் மருமகள் கூட ஃபோன் பண்ணி கேசுப்பாங்க. புஷ்பா. அப்புறம் ஒருத்தர் இங்கேயே வந்து கொடுத்தனே இருந்தார், அது காஸ்டியூமு சுப்பாராவ். பக்கத்தில் வீடு கட்டி வீடு வாங்கிட்டாரு. திருமணம் சார் நிலம் கூட வாங்கிட்டார் இங்கே வந்து. அடுத்து சவுகாரம்மா வந்தாங்க, ரஜினிக்கு அம்மாவா. அவங்களும் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்கே சாப்பிட அவங்க பேத்தியும் வந்தாங்க படம் எடுக்க. அவங்களும் எங்ககிட்ட தான் சாப்பிடுவாங்க, கம்பெனி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் தான் பண்ணி கொடுப்போம். அவங்க வீட்டுக்கு போகும்போது ஆப்பம் கேட்டாங்க, ஆப்பம் சுட்டு பால் தொட்டு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க. அவங்க பேத்தியும் அது மாதிரி தான் பண்ணும். அதுவும் எங்ககிட்ட தான் சாப்பிட்டு போகும்போது சொல்லிட்டு போவோம். அது நெய் கேட்டு வாங்கிட்டு போவாங்க, கத்திரிக்காய் அறுத்து கொடுப்போம், எல்லாம் காயெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. மனோரமா எங்ககிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் பலாப்பழக்கம் எடுத்துன்னு வருவாங்க, எங்கள் அம்மாவுக்கு புடவை சாரி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். இப்படி எங்கள் கல்யாணத்துக்கே வந்து எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கே வந்தாங்க. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, இவ்வளோ ஒரு தோஸ்தா நீங்கள் அப்படின்னு. வேற என்னென்ன படங்கள்மா இங்கெல்லாம் எடுத்திருக்காங்க? பணம் பெண் பாசம், நாளெல்லாம் பௌர்ணமி, நட்புக்காக, பால் அபிஷேகம், கை கொடுக்கும் கை, வேலைக்காரன், தாய் மீது சத்தியம், ஆடு புலியாட்டம், இது இன்னும் எவ்வளவோ படம் எடுத்திருக்காங்க. ராதிகாவும் விஜய் சுதாகர் எடுத்தாங்க, விஜயகாந்த் ராதிகா ஒரு படம் எடுத்தாங்க, பிரபு ராதிகா ஒரு படம், KS கோபாலகிருஷ்ணன், SP முத்துராம, ராமராஜன் வந்தார்னா எங்கே போய் எடுத்தாலும் இங்கே வந்து பூஜை போட்டு தான் போடுறோம். எல்லாம் இங்கே வந்தால் தான் ராசின்ஸ் நல்லா இருந்தார். ராமராஜன் கூட, அவர் கூட நான் 10 பேர் இருப்பாங்க சிப்பந்திங்க. விஜய் வந்து எடுத்திருக்காரு எங்கள் வீட்டில், அவங்க அப்பா வந்து எடுத்திருக்காரு படம். விஜய் வந்து இங்கே தான் காரை நிறுத்துவார், புள்ள வந்து ஊஞ்சலில் உட்காருவார், சாப்பாட்டுக்கு மட்டும் வண்டியில் போகிற மாதிரி தான் ஊஞ்சலில் படுத்து தூங்குவார். போகும்போது ஃபேன் நிறுத்திட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்து மறுபடியும் இங்கே வருவார். சாவித்திரியும் மேஜர் சுந்தரராஜன் ஒரு படம். விஜய் சார் வந்ததெல்லாம் அவர் ரொம்ப சின்ன வயசுல, கல்யாணம் ஆவத்துக்கு முன்னே. பாண்டியராஜன் படம் எடுத்திருக்காரு, பாப்பாத்தி படம் எடுத்திருக்காங்க தோப்புல. இவ்வளோ இவரு அர்ஜுன் சார் எத்தனை படம் எடுத்தாரு, எல்லாம் ரொம்ப வசதியாக இருந்ததுமா. அப்போ இந்த பக்கம் தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு, வேப்ப மரம் இருக்கும், அங்கே படுத்துக்குவாங்க, சேர் போட்டு உட்காந்துப்பாங்க. மரங்க தான் வேப்ப மரம், அதில் போய் உட்காந்துப்பாங்க. ஜெயசித்ரா வந்தாங்கன்னா கருவாடு கேட்பாங்க, குளத்து மீன் கேட்பாங்க. அந்த நேரத்துக்கு எங்கள் வீட்டில் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க போய் பிடிச்சிட்டு வந்து அந்நேரத்துக்கு குழம்பு வச்சு கொடுப்போம். தேங்காய் சீனிவாசும் எங்கள் மாமனாரும் ஃப்ரெண்டுங்க, ஸ்ரீகாந்தும் எங்கள் மாமனாரும் ஃப்ரெண்டுங்க. பால் அபிஷேகம் எடுத்து முடிச்சுட்டு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சாங்க, அதுக்கு கார் அனுப்பி எங்கள் மாமனார் இட்டுன்னு போயிட்டு அப்புறம் எங்களுக்கு வேன் அனுப்பிச்சு போய் அந்த படத்தை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு வேன் வச்சு அந்த KS கோபாலகிருஷ்ணன் அனுப்பிச்சாங்க. காலங்கள் ரொம்ப மாறிடுச்சு, ஆனாலும் வீட்டை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கீங்களே, அது எப்படி? அந்த வீடு நாங்கள் இருக்கிறவங்களும் இருக்கணுன்றது தான். தாத்தாவுக்கு தாத்தா கட்டினாரு, நாம் காலம் முடிகிற வேலை இது 6வது தலைவரை எங்கள் பேர பசங்க இருக்கிறானுங்க, இவங்க காலம் இதில் முடிகிற வேலை இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு அதுவே போட்டு. அந்த சீரியல் மொத்த ஷூட்டிங்கில் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா வீட்டில் உங்களுக்கு டெய்லி நீங்கள் ஷூட் பண்ண பார்ப்பீங்க, அதை டிவியில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? டிவியில் பார்க்கும்போது வேறு மாதிரி நல்லா இருக்கும். எல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் சொந்தக்காரர் எல்லாம் கேட்பாங்க, உங்கள் வீடா அது உங்கள் வீடு இப்படி காமிக்கிறேங்க, அப்படி அந்த ஃபோட்டோலாம் பார்த்து சாமான்லாம் பார்த்து எல்லாமே அப்படி பெருமையாக பேசுவாங்க எங்களை பற்றி.
இப்படி விட்டுட்டு இருக்கிறீங்களே இப்படி. ஆனால் எல்லாம் சொல்ல உங்களை மாதிரி எங்களுக்கு யாருமே ஒத்துழைக்க மாட்டாங்கம்மா. எது கேட்டாலும் கொடுப்போம். எந்த சாமானு எது ஒரு அவசரம்னா கூட எங்கள் ஆள்காரங்க விட்டு வேலை செய்வோம், எல்லாம் செய்வோம். அதனால் எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடும், எங்களை பார்த்தாவே ஒரு பிரியமாக வந்துடும். அதுதான் ஒன்று, எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் நாங்கள். ஜெய் கணேஷுக்கு எங்கள் வீட்டில் மட்டன் பண்ணி கொடுத்தா தான் கறி தூக்கில் எடுத்துகிட்டு போவார் வீட்டுக்கு. பிரபு சார் எங்கள் வீட்டில் தான் டீ சாப்பிடுவார். அம்மா கிட்ட போய் டீ போட்டு வாங்கின்னு வாடான்னுவார். சாவித்திரி அம்மா வந்துட்டா வெள்ளித்தட்டு காலில் தங்கத்தில் மெட்டி கொலுசு வந்த உடனே அவத்து எங்கள் கிட்டே கொடுத்துருவாங்க. வெறும் கோதுமை சாதம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே நாங்கள் செய்து அவங்களுக்கு கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும், அதை பண்ணுவோம். அவங்க வரேன்னு சொன்னால் கத்திரிக்காய் குழம்பு பண்ணி வச்சோம், அதை போட்டு சாப்பிடுவோம். விஜயகுமாரி கூட அப்படி தான். எங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு ஆள் இல்லையாமான்னு கண்ணிலே தண்ணி விடுவாங்க விஜயகுமாரி. ரஜினி சார் வந்தாலே எங்கள் பையனை உட்காந்து தோசை பேசுவாங்க. கமலஹாசனும் எங்கள் பையன் தோசை உட்காந்து பேசுவாங்க. மெட்டியொலி சீரியலுடைய சக்ஸஸே ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா எப்படி கஷ்டப்பட்டு தன்னுடைய 5 மகள்களை கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி வைக்கிறாரு அப்படிங்கிறது தான். எல்லா வீட்லேயுமே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ரொம்ப ஒரு மனசுக்கு நெருக்கமாக, அடடே நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அதை வந்து சீரியலாக எடுக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் மெட்டியொலி சீரியலுடைய சக்ஸஸாக இருக்கக்கூடும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மெட்டியொலி சீரியலுடைய பதிவுகளை எல்லாம் தொடர்ந்து 90s கிட்ஸ் எல்லாம் வந்து போட்டு நாஸ்டாலஜிக்காக நிறைய மெமரியை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கப்போ சமூக ஊடகங்களில் நான் பார்த்த கமெண்ட் உண்மையிலே என்னை ரொம்ப நெகிழ வச்சது. என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கமெண்ட் போட்ட அந்த அக்காவுக்கு வந்து கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. ஸோ அந்த காலத்தில் அவங்க வந்து அந்த மெட்டியொலி சீரியல் பார்க்குறப்ப தான் வந்து அந்த மெட்டியொலி சீரியலில் ஒரு கதாபாத்திரமாகவும் கூட இருக்கவங்க வந்து எல்லாருமே தன்னுடைய அக்கா தங்கச்சியாகவும் நினச்சி வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு மெட்டியொலி சீரியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக, வெறுமனையாக ஒரு சீரியலாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து மெட்டியொலி அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மெமரி. மெட்டியொலி எடுக்கிறப்ப தான் ஆக்சுவலி நாங்கள் பிறந்தோம். ஸோ அந்த மெமரிஸ் அவ்வளோவா இல்லை. பட் அந்த சீரியல் எடுக்கும் போது உட்காந்து பார்த்ததுலாம் ஞாபகம் இருக்குது. டேரக்டரோட இந்த டிவியில் உட்காந்து நாங்களும் பக்கத்தில் உட்காந்து பார்ப்போம். பட் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் வீட்டில் தான் மெட்டியொலி எடுத்தாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு எப்படி சொல்கிறது, பெருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் தான் சீரியல் எடுத்தாங்க, எங்கள் வீட்டில் தான் மெட்டியொலி எடுத்தாங்க. மெட்டியொலி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஆக்சுவலாக அதை பார்க்குறப்ப, அந்த ஸ்டோரியாக பார்க்குறப்ப? ஆக்சுவலி நம்ம ஃபேமிலியும் ஜாயின்ட் ஃபேமிலி தான். அந்த கதையிலையுமே அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நாங்கள் இங்கே பிறந்தது ட்வின்ஸு, அந்த கதையிலையுமே ஒரு ட்வின்ஸ் பிறப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்கேயும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி, அந்த கதையிலையும் ஜாயின்ட் ஃபேமிலி, நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியும் அங்கே நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே. இந்த அம்மி 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 மிதித்து அந்த சாங், ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு அடடா நம்ம இதில் ஒரு பார்ட் ஆஃப் இது ஏதோ ஒரு வகையில் நம்ம கனெக்ட் ஆகிருக்குமேனு தோணுதுண்டா? எப்போல்லாம் அந்த பாட்டு கேட்குறோமோ இல்லை எப்போல்லாம் அந்த மெட்டியொலி அப்படின்ற பேர் கேட்கும் போதெல்லாம் நம்ம வீட்டில் தானே எடுத்தோம். அதனால அந்த கனெக்ஷன் எப்போவுமே தான் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல, பட் இப்போ காலேஜில் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியுன்றதால யூடியூப்பில் போட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டுவேன். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த சீரியல் இந்த இடம் வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்குது, இது எங்கள் வீடு, எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு. 2002 வந்து அது வந்து ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு 23 வருஷங்கள் கழிச்சும் இன்னைக்கும் பசுமை மாறாமல் அந்த நினைவுகள்லாம் நம்ம மனசில் நிற்குதுன்னா உண்மையிலே மெட்டியொலி டைரக்டர் ஒரு திருமுருகன் சார் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை தான் தமிழக மக்களுக்கு சீரியலாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ அவருடைய உழைப்பு அப்படிங்கிறதும் இந்த ஒளிப்பதிவாளர்கள், அந்த மொத்த க்ரூ, கேஸ்டிங் க்ரூ அண்ட் அந்த செட்டு எல்லாருமே இந்த ஒரு வீட்டில் தான் வந்து வெகு நாட்கள் செலவிட்டு ஷூட்டிங்கெல்லாம் நடத்தியிருக்கதா வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு சொல்லும்போது எப்படி நாங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஒரே ஷூட்டிங்ஸ் நிறைய எடுப்பாங்க எப்பயுமே. அப்படி இருக்கும்போது நாங்கள் வரும்போது ஷூட்டிங் நடிகர்களை பார்க்கணுன்னாலே ஒரு ஆர்வம். அப்போ என்ன சீரியல் எடுக்கிறாங்கன்ட்டு தெரியாது. அப்போ வரும்போது மெட்டியொலி எடுக்கிறாங்கன்னா போஸை பார்க்கணும், திருமுருகன் சாரை பார்க்கணும், அந்த 5 பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த சாரு, அவர் டெல்லி கணேஷ் சாரா அவர் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கணும், டெல்லிக்குமார் சார் அவரெல்லாம் பார்க்கணும், ஒரு ஆர்வமாக இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் இங்கே வரமாட்டோம், சின்ன பசங்கன்றதுனால. இவங்க வீடுனாலே ஒரு எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ரெட்டியார் வீடுனா பெரிய வீடு. அதனால் நாங்கள் வரத்துக்கு பசங்க எல்லாரும் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதா இந்த மாதிரி இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க சின்ன வயசில் இருக்கும்போது. அதனால் இருந்தாலும் பயந்து வந்துட்டு இங்கே இருக்கிறவங்கள யாருன்னா நாங்கள் பார்த்துட்டு ஷூட்டிங் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போட்டோமா அப்படின்னு கேட்கும்போது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இங்கெல்லாம் ஷூட்டிங் எடுக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா அவங்கள நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு மெமரிஸாக இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்கக்கிட்ட சொல்லுவோம், இன்றைக்கி நான் அந்த மெட்டியொலியில் அந்த 5 பொண்ணுங்களை பார்த்தேன்டா, அந்த சாரை பார்த்த தாத்தா வேஷம் போடுறாரு அவரெல்லாம் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லும்போது என்னையும் கூப்பிட்டு போக வேண்டியதுதான்டா, நானும் வந்திருப்பேன்லடா அப்படின்னு பசங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே ஷூட்டிங் எடுக்கும்போது எதிரில் நிறைய வயல்வெளி தான் போல். மோஸ்ட்லி ஷூட்டிங்கை பார்த்துட்டு குளிக்கணுன்றதுக்காகவே இங்கே வருவோம். அதனால் இங்கே ஷூட்டிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகும். அது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஷூட்டிங் எடுக்கும்போது.
ஸோ மெட்டியூரி சீரியல் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்தது உண்டா நீங்கள் அந்த காலத்தில்? நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இப்போ கூட என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டி ஒலி தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா இப்போ ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி திரும்பி அது போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து எத்தனை நம்ம நேரில் பார்க்குறதுக்கும் மொபைலில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? அதனால் டிவிலலாம் படிக்கும்போது வீட்டில் பார்க்கும்போது அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் ஏன் நாடகம் பார்க்குற, போய் படிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை டிவியில் பார்க்கவும் முடியாது. இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், கையில் எல்லாம் மொபைல்லாம் இருக்குன்னும் போது இப்போ போடுறதுனால காலையில் வந்தேன்னா ஒர்க் பார்த்துட்டு கொஞ்ச நேரம், இப்போ கூட என் மொபைல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டி ஒலி எபிசோடாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மண்டைக்குள்ளேயே ஓடிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மெட்டி ஒலி நாடகம் வந்து மண்டைக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கும். நினைவுகள்னா எனக்கு கல்யாணம் ஆகி வரும்போது எடுத்துகிட்டு இருந்தாங்க சீரியல். 2003 கல்யாணம் ஆச்சு. அப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க, நாங்கள் ஒரு ரூமில் தான் இருப்போம் குழந்தைங்கள வச்சுட்டு. ஆனால் பழகிறதுலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் பழகுவாங்க. வெளியாள் மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. நம்ம வீட்டுக்கு ஆளுங்க மாதிரி அந்த சகஜமாக பழகுவாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஹீரோயின் வீட்டில் வந்தாலே அது வந்து அமர்க்கலமாக இருக்கும். இப்போ 5 ஹீரோயின்ஸ் வச்சு ஒரு பெரிய சீரியல் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக சீரியல் ஹிட் ஆகிறப்ப என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்போது? நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. 5 பேருமே அட் அ டைமில் வரமாட்டாங்க. நான் வரும்போதெல்லாம் 3 பேர் இருப்பாங்க, எப்போவுமே இருப்பாங்க. 2 பேர் வந்து வேணும்னா வருவாங்க, இல்லாட்டி இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இது மெட்டி ஒலி வீடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் அந்த வீட்டை வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்கல்ல, அப்படியெல்லாம் நார்மல் மக்கள் வர்றாங்க. சிங்கப்பூர்ல இருந்தே வந்து பார்த்துட்டு போனாங்க ஒரு முறை. மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்து இங்க பார்த்துட்டு அப்புறம் அவங்க ஃப்ளைட்டுக்கு போனாங்க. நாங்கள் அதெல்லாம் அலோவ் பண்ணுவோம், நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அதெல்லாம். அதே மாதிரி நார்த் சைட்லேருந்து வர்றவங்க வருவாங்க, சவுத் சைட்லேருந்து வர்றவங்க வருவாங்க. ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து உள்ளே பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போட்டோம், இல்லை என்ன இருக்குது அவங்களோட ஆசை தானே, சரி பார்க்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் அலோவ் பண்ணுவோம், நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து என்னென்ன ஸ்டார்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து பேசுனது அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஞாபகம் இருக்குங்களா? பாரதிராஜா சார்கிட்ட பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவர்கிட்ட பேசணுன்னு எல்லாமே ஆசைப்படுவாங்க. அவர் வந்து வரும்போது எங்கள் மாமியார்லாம் ஊரில் இல்லை, நான் தான் இருந்தேன் ஷூட்டிங் எடுக்கும்போது. அவர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவார். நெப்போலியன் சாரும் சந்திரசேகர் சாரும் வந்தாங்க அந்த ஷூட்டிங்க்கு, தெற்கத்தி கல்லன் சீரியலுக்கு. அப்போ அவங்களும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் இருந்தாங்க. 4 நாள் எடுத்தாங்க, 4 நாளுமே நல்லா பழகினாங்க, நல்லா இருந்தாங்க. கடைசி எபிசோட் நீங்க பாத்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கு அந்த கல்யாண எபிசோட், பெரிய எபிசோடா போட்டாங்க. அவங்க பவானியோட கல்யாண எபிசோட் பார்த்துருக்கேன். அது முடியிறப்ப உங்க எல்லாரும் மைண்ட்ல என்ன தோணுச்சு? இல்லை அப்போல்லாம் வந்து நம்ம டிவி மட்டும்தானே, நம்மளுக்கு இந்த யூடியூப் இதெல்லாம் கிடையாது. திரும்ப நம்ம வீட்டை எப்போ நம்ம பார்ப்போம், சீரியல் முடிஞ்சு போச்சு அப்படிதான் நினைச்சோமே கண்டி. அதுதான் நினைச்சோம், நம்ம வீடு இதோட நம்ம பார்க்க முடியாது டிவியில், அப்படிதான் நினைச்சோம். ஸோ இந்த வீட்டுடைய மருமகளாக நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஆகா இந்த நம்ம வாழ்ந்த வீட்டில் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறது எந்த மாதிரி ஒரு உணர்வு? கல்யாணம் ஆகும்போதே அவங்க வந்து பார்க்கும்போதே அதான் சார் சொன்னாங்க, மெட்டி ஒலி வீடு தான் நீங்கள் வந்து வாழ போகிற வீடு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே ரொம்ப நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமையாகவும், நம்ம பாரம்பரியமான வீடு, நம்ம அதை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு இதுவும் இருந்ததுங்க சார். ஸோ மெட்டி ஒலி இன்னைக்கு தேதிக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு 90s கிட்டுடைய ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸில் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு, ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி போட்டோன்னா கண்டிப்பாக அதில் மெட்டி ஒலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியல் ஸ்பாட்டில் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறப்ப அவங்க எந்த அளவுக்கு ஒரு பாண்டு, அந்த ஷூட்டிங் மட்டுமே இல்லாமல் அவங்களுக்குள்ளாடி ஒரு பாண்ட் இருக்குது, இந்த வீட்டுக்கும் அந்த ஆக்டர்ஸ்க்கும் இந்த குடும்பத்துக்கும் உண்டான பாண்டை வந்து சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த லாஸ்ட் எபிசோட் உண்மையிலே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எபிசோடில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்னால் மெட்டி ஒலியில் போஸ் சார் நடித்த அந்த கேரக்டர், அது வந்து மெட்டி ஒலி போஸ் வெங்கட் அப்படிங்கிற அவருக்கு ஒரு பெரிய பேரே எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ அதில் வந்து ஒரு சீன் வரும், எல்லாரும் வந்து கல்யாண மண்டபத்துக்கு போயிடுவாங்க அந்த கடைசி பொண்ணு கல்யாணத்துக்கு. பட் போஸ் சார் வந்து ரொம்ப லேட்டாக தான் வருவார். என்ன அப்படின்னா, எப்பா மெட்டியை மறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சார்கிட்ட சொல்கிறப்ப, மாணிக்கம் கேரக்டர் அவர்கிட்ட சொல்கிறப்ப சேத்தன் சார் பண்ணியிருப்பார். ஸோ யார் நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. அண்ட் அந்த ஹோல் எபிசோடும் வந்து லாஸ்ட்டாக ஒரு குரூப் ஃபோட்டோவோட அந்த சீரியல் முடியும். ஸோ அந்த சீரியல் முடிகிறப்போ உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம், சே இப்படி ஒரு அதாவது ஒரு நம்ம கூடயே ஒரு குடும்பம் பயணிச்சுட்டு கடைசியில் இனி அந்த குடும்பத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த மன வருத்தம் இருந்தது. இங்கே அவங்க சொல்கிறப்ப ஷூட்டிங்கை ரேப் பண்ணுறப்ப எல்லாரும் அழுதுட்டு போனாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ மெட்டி ஒலி பார்ட் 2 எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறோம். இந்த நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இங்கே இந்த ஒரு நெகிழ்ச்சியான பதிவின் மூலமாக மெட்டி ஒலி அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு படைப்பை மீட்டுருவாக்கம் செஞ்சது, ஒரு நினைவு மீட்டுருவாக்கம். ஏன்னா வந்து நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய பேச்சு உங்களை கேட்குதோ இல்லையோ, உங்கள் மன ஓட்டத்தில் மெட்டிஒலி சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த நினைவு மீட்டுருவாக்கத்தை பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு ஒரு எமோஷ்னலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு வந்து கொடுத்ததுக்கு முதன்மையிலே அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.